லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 293 ரூபாய் 15% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. அவங்களோட பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிவித்தாரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றி சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பீங்க. ஆனால் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பலவிறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 17 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 583 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 680 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 729 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 48 தினார் 777 ஃபில்ஸ். தங்க விலை இந்த நாட்கள் கம்மியாகி தான் இருக்குது. தங்கம் வாங்கக்கூடிய ஐடியாவில் இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. தாராளமாக இந்த நேரத்தில் வாங்கிக்கொள்ளலாம். இன்னும் குறையுமான்றது சொல்ல தெரியல. நம்ம தயாராகவே இருப்போம். பெஞ்சமின் இன்றைய தினம் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கரீம். ஈரான் ஒஃபிஷியல் அனௌன்ஸ், பெண்களும் இனி மோட்டார் சைக்கிள் ஓட்டலாம். சல்மியாவில் துயரம், கானுக்குள் பாலகன். டிஎன்ஏயில் சிக்கிய நபர் 60 பேர் மாட்டியுள்ளனர். இன்னும் பலர். குவைத் குடியுரிமை மீறல்களுக்கு அதிரடியான சட்ட நடவடிக்கை. கடல் பக்கம் போகிறவங்க ரொம்ப கவனம். ஜாபர் பாலம் கம்ப்ளீட்டாக மூடப்படுது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவதாக ஈரான் பெண்களுக்கும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதற்கான அனுமதிகளை வழங்கியிருக்கிறாங்க. லைசன்ஸும் வழங்கி அதுக்கான அனுமதிகளையும் வழங்க போகிறாங்க. பெண்களும் இனி மோட்டார் சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு. அதே போல் நம்ம எதுக்கும் தயாராகவே இருப்போம். என்ன பண்ணுவானுங்களோ தெரியாது அப்படின்ற மாதிரி மிஸ்டர் பெஞ்சமின் பொரிச்ச மீன் மொசாட்டோட மீட்டிங்கில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே போல் இந்த பக்கம் ஈரானியன் சுப்ரீம் கவுன்சில் மற்றும் முக்கிய நபர்கள் ஓமான் நாட்டை வந்தடைந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அமெரிக்காவினுடைய முக்கியஸ்தர்களும் வந்த பிறகு பேச்சுவார்த்தை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நடக்குது. பார்க்கலாம். இறைவனுடைய நாட்டம் எப்படியோ அப்படியே அமைதியான நிலைமை உருவாக்கட்டும்.
எலிக்கு விரிச்ச வலையில மாட்டின புலி மாதிரி பல இடங்கள்லையும் வந்து அதிரடியான வீதிகளில் சோதனை நடக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக லைசன்ஸ் இல்லாத சிறுவர்கள் கைது செய்யப்படுறாங்க. அதே போல் இந்த நேரத்தில் சிறுவர்களுக்காக செக்இன் போடும்போது பெரியவர்களாகிய நீங்களும் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் தயவு செய்து வண்டி ஓட்டாதீங்க அன்பார்ந்த உறவுகளே. புதிய டிரைவர்களாக வந்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ பயப்படாமல் ஓட்டு, வண்டி ஓட்ட தெரிஞ்சா அப்படின்னு. டிரைவிங் லைசன்ஸை கையில் எடுத்த பிறகு தான் ஓட்டுங்க, கவனம். அதே மாதிரி ஒரு போதை பொருள் வியாபாரி ஒருத்தரை விரட்டி போகும்போது போலீஸார் கடைசியில் ஒரு பைக் ஓட்டுநரை வந்து தட்டி விட்டு போயிருக்கிறாரு. காயமடைந்த நபர் அதான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. பிறந்த ஒரு பச்சிலன் பாலகனை சொல்ல வாயெடுக்கும் போதே ரொம்ப ஒரு மனசுக்கு பதட்டமாக இருக்குது. பாவம் உண்மையிலே ஏன் இந்த மாதிரி அநியாயம் செய்கிறாங்கன்னு தெரியல. சல்மியா பகுதிகளில் வடிகாணுக்குள்ள அழுகிய நிலையில் கண்டெடுத்துருக்கிறாங்க. பிறந்த உடனே தூக்கி காணுக்குள்ளே போட்டாங்க. இந்த நாட்களில் அந்த மழை வரக்கூடிய சூழல் இருக்கிறதால வடிகான்கள் பார்த்திங்கன்னா ரோட்டில் ஒவ்வொரு இடங்கள்லையும் நிப்பாட்டி பார்த்திங்கன்னா பெரிய அந்த பவுசரை கொண்டாந்து தண்ணீரை பீச்சு வடிகான்கள் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கேமராவெலாம் போட்டு ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் வடிகானுக்குள்ளே இருந்து அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்குது சிசுவின் சடலம். ரொம்ப எஸ்கேப் ஆகி நம்ம கிரேட்டாக எஸ்கேப் ஆகிட்டோம்ட்டுலாம் நினைக்காதீங்க. இங்கே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கிறதால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்களுடைய டிஎன்ஏ வெரிஃபிகேஷன் மூலம் இந்த குவைத்தி குடியுரிமைகள் எப்படி ஃப்ராட் பண்ணவங்களை கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி டிஎன்ஏயை வெரிஃபிகேட் பண்ணி அந்த டிஎன்ஏக்கு மேட்ச் ஆகக்கூடிய சாம்பிள்ஸ் எத்தனை இருக்குது, எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, அதில் எத்தனை வெளிநாட்டவர்கள், எத்தனை குவைத்திகள்ன்றதை சரியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து அனலைஸ் பண்ணி செக் பண்ணினாங்கன்னா வந்து உங்கள் காதிலே பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. தயவு செய்து தேவையில்லாத வேலைகளை செய்து பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். நாளைய தினம் மதியம் வரைக்குமே ஜாபர் பாலம் மூடப்பட்டிருக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். நாளைக்கு மதியம் வரைக்கும் ஜாபர் பாலம் பக்கம் யாரும் போகாதீங்க. அதாவது குவைத் ஸ்போர்ட்ஸ் டே நடக்க இருக்குது. அதே போல் 133 பேர் பிடிபட்டிருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டிஎன்ஏ கன்ஃபார்மில் கிட்டத்தட்ட 60 பேர் பிடிபட்டிருக்கிறாங்க. பார்த்தா எல்லாமே குவைத்தி சிட்டிசன்ஷிப்பை ஃபோர்ஜரி பண்ணின நபர்கள், எல்லாம் சிரியன் கம்யூனிட்டி. அதிரடியாக இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபட்டவங்களை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவு. ஃபோர்ஜரி பண்ணினவங்களும் அதே மாதிரி உடனடியாக நாடு கடத்தவும் உத்தரவு. இது சம்மந்தமான நியூஸ் இருக்குது, வீடியோஸ் அதையும் பார்க்கலாம். அதே போல் குவைத் கடல் பக்கம் போகிறீங்களா, ரொம்ப கவனம். ஒரு டொஃபி பேப்பரை போட்டிங்கன்னா கூட 500 தினார் அபராதம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், தயவு செய்து மிஸ் பண்ணாம பாருங்க. 5 من فبراير وموجز بأهم الأخبار. النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح يترأس اجتماع اللجنة العليا لتحقيق الجنسية الكويتية، حيث قررت اللجنة فقد وسحب الجنسية الكويتية من عدة حالات تمهيدا لعرضها على مجلس الوزراء، وتشمل فقد الجنسية الكويتية للازدواجية وسحب شهادة الجنسية الكويتية، غش وأقوال كاذبة، تزوير، وسحب الجنسية الكويتية للمصلحة العليا للبلاد. الهيئة العامة للمعلومات المدنية تطلق خدمة إصدار شهادات جديدة عبر التطبيق الحكومي الموحد سهل، حيث تشمل بيان الجنسية السابقة وبيان الاسم السابق وبيان العنوان السابق، إضافة إلى شهادة إلى من يهمه الأمر باللغة الإنجليزية. وديوان الخدمة المدنية يعلن أن مواعيد العمل الرسمية بالجهات الحكومية خلال شهر رمضان المبارك ستكون بنظام الدوام المرن، على أن تكون ساعات الدوام بواقع 4 ساعات ونصف. وفي كلمته خلال الجلسة المفتوحة لأعمال الجمعية العامة الخامسة لمنظمة التعاون الرقمي، وزير شؤون الاتصالات وتكنولوجيا المعلومات ووزير الإعلام والثقافة بالوكالة عمر العمر يؤكد أن تحديات وفرص الاقتصاد الرقمي تتطلب عملا جماعيا يتجاوز حدود أي حكومة أو مؤسسة بمفردها. نهاية الموجز، وللمزيد من التفاصيل يمكنكم متابعتنا عبر منصات التواصل الاجتماعي بالإضافة إلى تطبيق كون الإخباري. في أمان الله.
شفت الكمية هذه كلها؟ توهم مبلشين. نسوي ريسايكل، ننظف البحر. علمهم أن خطر النفايات على البيئة إيش كثر يأثر على الحياة البحرية. That's a sea animal. Where do we put it? In the ocean. اليوم راح نشارك في حملة تنظيف مع معهد الكويت للأبحاث العلمية لتعزيز الوعي البيئي للأطفال. أنت عشقا وبلادا وأنت الأم الأحد. معهد الكويت للأبحاث العلمية خصوا الأطفال لأن مشاركتهم ضرورية لزيادة الوعي ويبنون جيل واعد. نعشق الأرض اللي عاشوا فيها أجدادي ومستمر هالعشق لين أولاد. ليش احنا قاعد ننظف؟ نسوي ريسايكل، أولا عشان نحب البيت، ثانيا عشان ما نلوث البيئة والحيوانات تعيش. انت ايش قاعد تسوي؟ ننظف البحر ليش؟ عشان يكون نظيف، عشان الحيوانات ما يموتون. تحبين الكويت؟ إيه. حملة اليوم إحنا وجهناها حق الناس عامة، أوكي، وخصينا فيها الأطفال بالذات لأن هم المستقبل، فحابين نوعيهم ونعلمهم أن نظافة البيئة هي اللي راح تعكس على صحتنا وتعكس على عيشتنا ككل. أنشطة تعليمية ترفيهية تعلم الطفل عالم البحر والبيئة البحرية وتزيد الوعي بالاستدامة. اليوم في أشياء غريبة عرفتها. صدفية ملتحية، تخيلوا قبقب فيها شعر. مربلين. صدق غريبة. نعلمهم ونوعيهم أنهم هذيل الكائنات لازم يعيشون في بيئة نظيفة على أساس يتكاثرون، والتكاثر هذه الحيوانات تعكس أصلاً صحة البيئة البحرية عندنا. الحلو بالحملة مو مجرد تنظيف، أيضاً ترفيهي وتعليمي. Hi guys, இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தாஞ்சிக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தின நாள். உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் குச்சிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்றைக்கி சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.